மக்களே, இது உங்களுக்கான ஒரு வீடியோ. ராஜா காலத்தில் உள்ள ஒரு நீச்சல் குளத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது அரண்மனைக்கு உள்ளே உள்ளது. இந்த தெரியுதா? இதுதான் அந்த நீச்சல் குளம். இது கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன் விவரமாக. கீழே வாங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிறதுல இதுதான் இந்த நீச்சல் குளம். இதுக்கு தண்ணி எப்படி வருதுன்னா, இது ஆறு 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. இந்த கிணத்துக்கு அடியில் ஒரு பெரிய ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வழியால் வெளியில் இது ஃபில்லாகிடும். இந்த தெரியும் செம்மாரங்கல் ஒரு கட்டை மாதிரி அந்த அளவுக்கு வந்துடும். இது தண்ணி ரொம்பணுச்சுன்னா இந்த மேலே உள்ள ஓட்டை வழியால் அது வெளில போயிடும். இந்த குதித்து விளாட்றதெல்லாம் இந்த மேலே கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டைக்கிட்ட அந்த கட்டையிலேருந்து மேலேருந்து குதிக்கிற மாதிரி போகிற மாதிரி. அப்போ உள்ள ராஜா காலத்தில் உள்ள அவங்க பிள்ளைங்க அவங்க அரண்மனையை விட்டுட்டுலாம் வெளில வர முடியாது. சுற்றி அகல். இதுக்குள்ளே தான் அவங்க நீச்சல் குளமாக யூஸ் பண்ணி அவங்க குளிச்சுக்கிட்டு எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு. அந்த சைடு இந்த இந்த கிணத்து வழியால் தான் உள்ளேருந்து வெளில தண்ணி ஃபில்லாகி அந்த மட்டம் வந்துடும். நீச்சல் குளம் மாதிரி அந்த மட்டம் வந்துடும் ஃபுல்லாக. மேலே உள்ள செவுறு அளவுக்கு மேலே காட்டுறோம் பாருங்கள். அந்த செவருக்குள்ள செம்மரங்களோட அது மேலே கட்டை, அதுலேருந்து குதித்து விளாட்ற மாதிரி. இது இப்படியே அரண்மனைக்கு வெளியில் போகிறதுக்கு அந்த சைடு. இது அரண்மனைக்கு உள்ளே உள்ள அந்த படிக்கட்டு. இது உள்ள வழியால் தான் வருவாங்க. இப்படியே இதுக்குள்ளேயே குளிச்சுட்டு திருப்பி அதுக்குள்ளேயே அப்படியே அவங்க போய்க்குவாங்க. இந்த ஓட்டை வழியால் தான் ரொம்ப தண்ணி ஏறினுச்சுன்னா வெளியில் போகிற மாதிரி அந்த ஓட்டை தான். அந்த ஓட்டை வழியால் வெளியில் தண்ணி போயிடும். இது அதிகமாக யாரும் அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. இது நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போட்டிருக்கோம். இது வெளியில் போகிறதுக்கு உள்ள பாதை. இது இடமெல்லாம் முன்னாடி சுத்தம் பண்ணி இருந்துச்சு. இப்போ திருப்பியும் மறுபடியும் இதெல்லாம் காடாயிடுச்சு. அந்த செம்மாரங்களுக்கு மேலே இருக்குல்ல கட்டை, அது மேலேருந்து தான் எல்லாம் குதித்து விளாட்ற மாதிரி. இந்த கிணறு தண்ணி உள்ளே இது அங்கிட்ட ஆற்றுலேருந்து மேலே ஃபில்லாகி இந்த மட்டம் வந்துடும். இந்த பிள்ளைங்களாம் நிற்கிது. இந்த இடத்துக்கு தான் அவங்க உள்பக்கம். அது அவங்க பக்கத்துலேயே படிக்கட்டு இருக்கும். அது உள்பக்கமாக வர படிக்கட்டு. அது எல்லாம் அவங்க குளிச்சுக்குவாங்க, போவாங்க. இது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் அரண்மனைக்குள்ளே உள்ளது. அரண்மனையோட உள்பகுதி உள்ளது. காம்பவுண்டு மாதிரி அவங்களுக்குள்ளே இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க ஒரு இது மாதிரி. அது வழியால் இந்த கிணறு தான் அது. இதில் தான் தண்ணி வருது. சுற்றி ஆறு கிடையாது. ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் ஆறு. அது வழியாலேருந்து தான் தண்ணி அவங்க குளிக்கிறது போகிறது எல்லாம் இதுதான். ஏன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளில போக முடியாதுங்களா, அப்போல்லாம் அதுதான் யூஸ் பண்ணிக்கிறது அவங்க. நல்லா பார்த்துங்க. இது வெளியில் போகிறது. இதுதான் அவங்க உள்ளேருந்து தெரியாமல் அவங்க உள்ளே இதை குளிச்சுட்டு அப்படியே போய்க்கிற மாதிரி. இதுதான் அரண்மனை. தெரியுதுங்களா? மேலேருந்து பார்த்தீங்களா? இது தெரியுதா? அந்த மேமட்டம், அந்த மேமட்டம், இந்த இதுலேருந்தெல்லாம் மேலேருந்து குதிக்கிற மாதிரி. இது அந்த படிக்கட்டோடு அப்படியே அந்தளவுக்கு தண்ணி வந்துடும். அந்த சைடு உள்ள ஓட்டை வெளியில் போகிறது தண்ணி. இதுதான் இந்த பாக்ஸு மாதிரி உள்ளது தான் ஒரு நீச்சல் குளம். இது ஃபுல்லாக முன்னாடியெல்லாம் அடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு செவுறு இந்த மழை காலத்தில் விழுந்ததுனால அதுக்குள்ளே ஒரு குளம் இருந்துச்சுன்ட்டு தெரிஞ்சது இப்போ தான் தெரிஞ்சிச்சு. சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.